ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நான் பேசிக் கான்செப்ட் வித்தவுட் டெரிவேஷன் யூஸ் பண்ணி எப்படி வந்து மேக்ஸிமம் மினிமம் வந்து கண்டுபிடிக்கிறது நான் கற்றுக் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி வருதுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 1 ஹோல் ஸ்கொயர் + 3. சரிங்களா? நம்மளோட ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் பேரபோலிக் என்னன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் வருதா, அப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்மேட்டு. பட் இங்கே சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாறுது. அப்போ மாறுச்சுன்னா இதனோட ஃபார்முலா என்னது, ஒய் மைனஸ் கே ஈக்குவல் டு இங்கே என்ன கிடைக்கும், எக்ஸ் மைனஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர். ஆக்சுவலாக இங்கே 4a வரும், அந்த 4a மிஸ் ஆகுது, அவ்வளோதான். 4a வரும், 4a மிஸ் ஆகுது, மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்ற போகிறோம். சரிங்களா? இங்கே 4a விட வேல்யூ ஒன்று போட்டுட்டாங்க, அதை நம்ம கண்டுபிடிச்சி நம்ம அப்ளை பண்ணி போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? நம்மளுக்கு இந்த கேவோட வேல்யூ என்ன, கச்சோட வேல்யூ என்ன, அதை கண்டுபிடிச்சி பேரபோலா ட்ரா பண்ண முடிஞ்சது. சரிடா கண்ணு? ஓகே சார். சரிடா. இப்போ சொல்கிறாங்க நீங்கள் என்ன ஆகுது, எஃப் ஆஃப் எக்ஸ் இவன் தான் ஒய்ன்னு வச்சுக்கோங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் தான் ஒய். இந்த 3 எங்கே கொண்டு வந்துங்க, இந்த 3 கொண்டு வந்தால் என்ன கிடைக்கும், ஒய் மைனஸ் 3. கரெக்டுங்களா? ஒய் மைனஸ் 3 ஈக்குவல் என்ன கிடைக்குது, இதுலேருந்து நம்ம என்ன எடுக்கலாம், 2 வெளியே எடுக்கலாமா, 2 வெளியே எடுத்து என்ன கிடைக்குன்னா கண்ணு 1/4 வருமா, 1/4 எக்ஸ் ப்ளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர். இதில் என்ன டவுட் இருக்குதா கண்ணு? என்ன டவுட் இருக்குதா? இது வரைக்கும் டவுட்ல இல்லை. அப்போ என்னாச்சு, 1/4 நம்ம இந்த ஃபார்மேட் மாற்றணும். என்ன ஃபார்மேட் மாற்றணும், இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். மாற்றிடலாமா? அப்போ என்னாச்சு, எக்ஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் 1/2. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதா, எக்ஸ் மைனஸ் மைனஸ் ஆஃப் 1/2 ஹோல் ஸ்கொயர். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, நம்மளோட டயக்ராம் படி ஒய் மைனஸ் 3 ஈக்குவல் டு 4a. இது என்னோட வேல்யூ, 4a வேல்யூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஹச், எக்ஸ் மைனஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர். சரிடா கண்ணு? அப்போ இதுக்கு ட்ரையாங்கிள் உனக்கு போட்டு காட்டிக்கிறேன், இருந்தாலும் நான் சொல்கிறேன். அப்போ இதனோட சென்டர் பாயிண்ட் எங்கே வருது, நம்மளோட சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பேரபோலோட சென்டர் பாயிண்ட் 3, சாரி எக்ஸோட வேல்யூ ஃபஸ்ட் வரணும், மைனஸ் எக்ஸோட வேல்யூ என்னது, -1/2, 3. கரெக்டுங்களா? -1/2, 3 இதுதான் நம்மளுடைய சென்டர் பாயிண்ட். சரிடா கண்ணு? ஓகே சார். அப்போ இதுக்கு பேரபோலா போடலாமா, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு புரியலன்னு கேட்குது. அப்போ சென்டர் பாயிண்ட் அப்வர்ட் டைரக்ஷன் இருந்துச்சு, அப்வர்ட் டைரக்ஷன் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ என்ன வேணும், பாயிண்ட்ஸ் நோட் பண்ண வேணும். சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்கும், -1/2 இங்கே இருக்கும். கரெக்டுங்களா? -1/2 இங்கே இருக்கும், 3 மேபி இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, 3 பாயிண்ட் வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ -1/2, 3ங்கிறது எங்கே வரும், இந்த பாயிண்ட். கரெக்டுங்களா? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த பாயிண்ட். சரியாம்மா? அப்போ இந்த பாயிண்ட் வச்சு என்ன பண்ண போகிறோம், பேரபோலா ட்ரா பண்ண போகிறோம். பாயிண்ட் வச்சுட்டு பேரபோலா ட்ரா பண்ண போகிறோம். சரியாம்மா? ஓகே சார். இந்த பாயிண்ட் வச்சு பேரபோலா ட்ரா பண்ணிட்டேன். சரிடா கண்ணு? அவ்வளோ. அப்போ இங்கிருந்து இது எது மேக்ஸிமம் வேல்யூ, எது மினிமம் வேல்யூ, அதை கண்டுபிடிச்சா போதும். சொல்லு பார்க்கலாம், இது எது மேக்ஸிமம் வேல்யூ வந்து 3 சார். சூப்பர், அவ்வளோதான். அவ்வளோதான் என்னோட ஆன்சர், நீ சொல்லிட்டு கரெக்டாக மினிமம் வேல்யூ 3. எப்படி தெரிஞ்சிச்சு, கரெக்டாக பேரபோலா ட்ரா பண்ணால் 3 வரும். கரெக்டுங்களா? ஏன்னா இந்த 3 இங்கே தான் ஹைட் இருக்குது, அப்போ இங்கே தான் நமக்கு 3 இருக்குது, அதனால 3. அப்போ மேக்ஸிமம் வேல்யூ என்னடா கண்ணு, மேக்ஸிமம் வேல்யூ கிடையாது. நோ மேக்ஸிமம். கரெக்டுங்களா? இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் சார். சரி. அப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி போடுவீங்க, உங்களுக்கு பிடிச்ச மெத்தட் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட். கரெக்டுங்களா? இந்த ப்ராப்ளம் எப்படி போடுவீங்க, கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட். கரெக்டாக? கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் தானே இது. ஆமாம் சார். இந்த 2 வேணும், இந்த 2 இங்கே தூக்கிட்டு போயிட்டு கம்ப்ளீட் ஸ்கொயர் பண்ணிட்டு மறுபடியும் கான்ஸ்டன்ட் எங்கே வரும். சரி, எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் கம்ப்ளீட் ஸ்கொயர் அப்ளை பண்ணுங்க. சரியா? ஓகே சார். அப்போ என்ன பண்ணணும், இந்த 9 நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகும், 9 வெளியே எடுத்து வரணும். ஏன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பேரபோலாக்கு எப்பயுமே வந்து 4a வெளியே இருக்கும், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 தான் இருக்கணும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னவா இருக்கணும், 1 தான் இருக்கணும். அப்போ தான் சென்டர் பாயிண்ட் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அப்போ 9 வெளியே எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுங்க. சரிடா கண்ணு? ஓகே சார். கம்ப்ளீட் பண்ணுமா, சொல்லலாமா? இந்த செகண்ட் ப்ராப்ளம் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, நான் எழுதுறேன். செகண்ட் ப்ராப்ளம், f of x is equal to 9x square plus 12x plus 2. ப்ளஸ் 2வா? ஆமாம் சார். சரி கேட்கணும். அப்போ என்ன ப்ராப்ளம், 9 வெளியே எடுக்க போகிறோம். எதுக்கு,
இவனுக்கு மட்டும் எடுத்த போது அவனை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டி கன்சிடர் பண்ணலாம். இவங்க ரெண்டுக்கு மட்டும் 9 வெளியிடுங்க. அப்போ என்ன கிடைக்குது? x square plus 4/3 ஆமாம் சார். ப்ளஸ் 2 கரெக்டாமா? ஓகே சார். அப்போ 9 இன்ட்டு சொல்கிறாங்கண்ணா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 2/3 இல்லைம்மா? ஓகே சார். 2/3. அப்போ டேரெக்டாக ஆட் அண்ட் செப்பரேட் போட்டால் என்ன ஆகும்? 9 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2/3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4/9 இருக்குதாம்மா? 4/9 ப்ளஸ் அது டவுட் இருக்குதா? கரெக்டாக தான் சார். அப்படியே சொல்லி பார்க்கலாம். 9 உள்ள மல்டிபிள் பண்ணால் 9 இன்ட்டு ப்ளஸ் 2/3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ப்ளஸ் 2 ப்ளஸ் 2. ஆமாம் சார். அப்போ 9 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2/3 மைனஸ் 2 மைனஸ். ஆமாம் சார். அப்போ அந்த ஒய்க்கு இங்கே வந்துட்டு என்ன ஆகும்? ஒய் ஹோல் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 2வா? ஹோல் ஸ்கொயர். தேங்க்யூமா. ஹோல் ஸ்கொயர் இங்கே ப்ளஸ் 2 வருமா? ப்ளஸ் 2. ஆமாம் சார். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2/3 ஹோல் ஸ்கொயர் கரெக்டாடா? ஆமாம் சார். அப்போ என்ன கிடைக்கும்? இது வந்து சென்டர் பாயிண்ட் மாத்திரமா? அப்போ ஒய் மைனஸ் ஆஃப் மைனஸ் 2 கரெக்டாமா? ஈக்குவல் டு 9 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் 2/3 கரெக்டாமா? ஹோல் ஸ்கொயர். இதில் என்ன டவுட் இருக்குதா சார்? ஏன் சார் நம்ம மைனஸ் பண்ணுறோம்? இங்கே சொல்லுமா? ஏன் நம்ம மைனஸ் பண்ணுறோம் சார்? ஒய் மைனஸ் ஆஃப் மைனஸ் 2. நம்மளுக்கு ஜென்ரல் ஃபார்மேட் என்ன? ப்ரீவியஸ் ப்ராப்ளம் போட்டதே தான். ப்ரீவியஸ் ப்ராப்ளம் என்ன போட்டோம்? சென்டர் ஃபார்மேட் என்ன? சென்டர் ஃபார்மேட்டுக்காக ஒய் மைனஸ் கே இன்ட்டு 4a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஹெச் இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்ற போகிறோம். சரிங்களா? இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றுறதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணுறேன். சரிங்களா? ஓகே சார். கரெக்டாக அந்த ஃபார்மேட்டு தான் கொண்டு வந்துக்கிறேன். வேறு ஃபார்மேட் வந்துருக்குதா? இருக்கிறதா அப்படியே கொண்டு வந்துக்கிறாங்க தான். என்ன பண்ணிக்கிறேன்? ஒய் மைனஸ் கே ஈக்குவல் டு 4a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர். ஏன்னா பேரபோலா நம்ம ட்ரா பண்ணணும். பேரபோலா எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும். நம்ம நார்மல் பேரபோலா தெரியும். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னா நீ ஆரிஜின் வச்சு போட்டுருவ. அப்போ மற்றது என்னது? மற்றது எப்படி வேணா கேட்பாங்க. ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு எங்கே பேரபோலா வரும்? பேரபோலா எங்கே வரும்னு நமக்கு தெரியாது. பேரபோலா தெரியும். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் வந்துருக்கு. பேரபோலா தெரியும். பேரபோலா எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் தெரியாது. அப்போ எனக்கு தெரிய வேண்டிய என்ன பண்ணணும்? இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். தெரிய வேண்டிய என்ன பண்ணணும்? இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். ஓகே சார். புரியுதா? புரிஞ்சா இல்லை டவுட் இருக்குதா? புரியுதுங்க சார். மறந்துடாத எதனால ட்ரா பண்ணுறோம்? இந்த கான்செப்டாக போகிறோம். இது எல்லாமே நீ வந்து +1 கோனிக் 6 படிச்சிருக்க. இருந்தாலும் அந்த அப்ளிகேஷன் ஆஃப் இன்டிகிரேஷன் உனக்கு கற்றுக் கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து. அப்புறம் அந்த சென்டர் பாயிண்ட் வேணும்ல? அப்போ சென்டர் பாயிண்ட் என்னது? சென்டர் பாயிண்ட் வந்து -2/3 -2 எக்ஸ் வேல்யூவோட வந்து அப்புறம் ஒய் வேல்யூ. சரிடா கண்ணு? சென்டர் ரிசல்ட் வந்துடும். இருந்தாலும் டயக்ராம் போட்டு பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். அப்போ என்ன டயக்ராம் போட்டுக்கலாமா? டயக்ராம் போட்டுங்க. இங்கே நம்மளுக்கு நெகட்டிவ் சைடு தான் வேறு வருது. அப்போ பாசிட்டிவ் சைடு கம்மியாக வச்சுக்கோங்க. அப்போ என்னாச்சு? மேபி -2/3ங்கன்னா 0 பாயிண்ட் சம்திங்கு 67. அதனால் வந்து இந்த பாயிண்ட் வந்து -2/3 வச்சுக்கிறேன். ஒய் வேல்யூ இந்த இடத்துல நான் -2 வச்சுக்கிறேன். அப்போ ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிற பிளேஸ் வந்து இங்கே. ரெண்டு பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகிற பிளேஸ் இங்கே. அப்போ இதை வச்சு என்ன பண்ண போகிறேன்? பேரபோலா ட்ரா பண்ண போகிறேன். இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? பேரபோலா ட்ரா பண்ண போகிறேன். சரியா தானே? ஓகே சார். அவ்வளோதான். அப்போ என்னாச்சு? இதை வச்சு நான் டச் ஆகும். இதை வச்சு டச் ஆகிற பாயிண்ட் டம்மி ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் வழி வச்சு ட்ரா பண்ணலாம். சரியா கண்ணு? ஓகே சார். இப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிச்சு. இதை ட்ரா பண்ணணும் உனக்கு மினிமம் வேல்யூ என்ன தெரிஞ்சிச்சு. அப்போ இந்த பாயிண்ட் தான் நம்மளோட என்னது? மினிமம் பாயிண்ட். கரெக்டுங்களா? ஆமாங்க சார். வேல்யூ மினிமம் பாயிண்ட் இவன், மினிமம் பாயிண்ட் இவன், மினிமம் வேல்யூ இவன். கரெக்டுங்களா? அப்போ சொல்லுங்கள் மினிமம் எவ்வளவு? -2. -2 கீழே வரும். நான் தப்பாக போட்டு டயக்ராம். நீ கம்மி இருக்கிறேன் அதை சொல்ல மாட்டேன். டயக்ராம் எவ்வளோ பெரிய தப்பு நீங்கள் சொல்கிறா நானாக இருந்தாலும் நீ வந்து தப்பு தான் பண்ணுவாமா. வேறு திங்கிங் இருந்தால் அது தப்பாயிடும். -2 எங்கே வரும்? கீழே தானே வரும். என்னாச்சு சொல்லிக்கலாம்ல? ஓகே ஓகே. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து டயக்ராம் எங்கே வரும். அப்போ தப்பாக போட்டு அது தப்பாயிடும். சரியா? அப்போ இங்கே என்னாச்சு? இது -2/3 இங்கே -2 நான் மேலே போட்டேன். சாரி. அப்போ என்னாச்சு? இங்கே பாயிண்ட் கரெக்டாக இந்த பாயிண்ட்
அப்போ இந்த பாயிண்ட் வந்து நம்ம என்ன வரும் பேரபோலா வரும் கரெக்டுங்களா இந்த பாயிண்ட் ஆமாம் சார். பேரபோலா வரும் ஓகே சார். சொல்லுங்க அப்போ பேரபோலா அப்வர்ட் டைரக்ஷன் நல்லா பார்த்தீங்கன்னா பேரபோலா அப்வர்ட் டைரக்ஷன் போகிறது கரெக்டுங்களா டவுன்வர்ட் டைரக்ஷன் போட்டால் வேற மீனிங்க அப்வர்ட் டைரக்ஷன் போகுது அப்போ அப்வர்ட் டைரக்ஷன் போது நம்மளுக்கு மினிமம் பாயிண்ட் இல்லை மினிமம் வேல்யூ இல்லை கரெக்டுங்களா ஆமாம் சார். இப்போ என்ன வச்சுட்டாங்கன்னு மினிமம் ஈக்குவல் டு -2 அட் a பாயிண்ட் என்னது x ஈக்குவல் டு -2/3 அப்போ மேக்ஸிமம் என்னாச்சு மேக்ஸிமம் வேல்யூ இஸ் நோ சரிங்களா ஐடியா புரியுதா புரியுதுங்க சார். சரி நான் டயக்ராம் வச்சு ஒன்று ஒரு கொஸ்டின் கேட்குறேன் ஏன்னா இப்போ இந்த பேரப்பில் போகும்போது உனக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலாம்னு நினைச்சு இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க இது மினிமம் வேல்யூன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க எந்த பாயிண்ட்ல இந்த பாயிண்ட்ல சரிங்களா இதே ஷேப்ல இன்னொரு டயக்ராம் ட்ரா பண்றேன் அப்போ அது என்ன வேல்யூன்னு எனக்கு சொல்லுங்க இதே ஐடியா தான் இதே பாயிண்ட் தான் டயக்ராம் மட்டும் வேற ஷேப்ல வருது அதாவது என்ன சொன்னேன் டயக்ராம் வேற ஷேப்னு சொன்னா அதே பாயிண்ட் தான் சப்போஸ் இங்கே -2/3 இங்கே -2ன்னு வருதுன்னு வச்சுங்க இந்த பாயிண்ட்ல டயக்ராம் இந்த ஷேப்ல போகுது டயக்ராம் டவுன்வர்ட்ல போகுது கரெக்டுங்களா அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நேம் என்ன இந்த பாயிண்டோட நேம் என்ன இந்த பாயிண்டோட நேம் என்ன சொன்னேன் மினிமம் வேல்யூன்னு சொன்னா இந்த பாயிண்டோட நேம் என்ன சொன்னேன் மினிமம் வேல்யூ ஸோ அதே ஷேப் தான் டயக்ராம் டவுன்வர்ட் டைரக்ஷன் வருது அப்போ இந்த பாயிண்டோட நேம் என்னவா இருக்கும் இந்த பாயிண்டோட நேம் என்னவா இருக்கும் மினிமமா மேக்ஸிமமா இல்லை எதுவுமே இல்லையா எதுவுமே இல்லையா சார்? என்ன புரியுது இது ஏன் -2 வந்து மினிமம் சொல்கிறோம் -2 ஏன் மினிமம் சொல்கிறோம் இதுக்கு கீழே மறுபடியும் பாயிண்ட் போகல இதுக்கு மேலே போனாலும் என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது கரெக்டாக இதுக்கு மேலே போனாலும் பாயிண்ட் என்னது -1 -2 -0 சரி -0 +0 அப்படியே போயிட்டு இருக்கு கரெக்டுங்களா ஒய்யோட வேல்யூ அப்படியே இன்க்ரீஸ் ஆகும் இங்கேயும் பாருங்க ஒய்யோட வேல்யூ என்ன ஆகும் இன்க்ரீஸிங் ஆகும் கரெக்டுங்களா அப்போ இன்க்ரீஸிங் ஆகிறனால மேக்ஸிமம் கிடையாது இங்கே பாருங்க இன்க்ரீஸிங் ஆகிறனால மேக்ஸிமம் கிடையாது அப்போ மினிமம் மினிமம் ஆகுது -2 கூட மினிமம் ஆகுது அதுக்கப்புறம் இது கீழே வருது மினிமம் கீழே இது மினிமம் அல்ல அதனால இது மினிமம் வேல்யூன்னு சொல்றோம் புரியுதா கண்ணு ஓகே சார். சரி இங்கே அதே கொஸ்டின் தான் சொல்றேன் அதே கொஸ்டின் தான் ஆன்சர் இங்கே -2 கரெக்டுங்களா -2க்கு அப்புறம் இங்கே என்ன ஆகுது ஒய்யோட வேல்யூ இன்க்ரீஸிங் ஆகுது டிக்ரீஸிங் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது சார். அப்போ டிக்ரீஸ் ஆகுதுன்னா மைனஸோட அந்த -2ஓட வேல்யூ என்னவா இருக்கும் மினிமமா மேக்ஸிமமா மேக்ஸிமம் அவ்வளோதான் டயக்ராம் அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா இந்த மேக்ஸிமம் மினிமம் இந்த டயக்ராம் கான்செப்ட் ஒன்றுமே கிடையாது அப்போ என்னாச்சு அதே கான்செப்ட் தான் பட் டயக்ராம் ஷேப் மாறும்போது என்னாச்சு அந்த வேர்டு வந்து மேக்ஸிமம் ஆகிருக்கு அப்போ இன்க்ரீசிங் டிக்ரீசிங் கான்செப்ட் இங்கே அப்ளை ஆகுது என்ன ஆகுது இன்க்ரீசிங் டிக்ரீசிங் போன எக்ஸசைஸ் போட்டோம்ல அதனோட கான்செப்ட் வந்து இங்கே அப்ளை ஆகுது சரிங்களா அதை வச்சுட்டு இன்க்ரீசிங்காக டிக்ரீசிங்காக வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் மேக்ஸிமமா மினிமமா நம்ம கண்டுபிடிக்கிறோம் சரிங்களா ஓகேங்க சார். அந்த டெஸ்ட்டுக்கு பேர் தான் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் நம்ம இதில் 2-3 ப்ராப்ளம் போடுவோம் அதுக்கப்புறம் நம்ம கம்பைன் பண்ணி பார்ப்போம் சரிங்களாம்மா சரி இப்போ நான் போட்ட டயக்ராமுக்கு தான் இப்போ இந்த கொஸ்டின் வருது இப்போ நான் போட்ட கடைசியாக நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டயக்ராம் போடலை அந்த டயக்ராம் தான் இந்த எக்ஸாம்பிள் வருது சொல்கிறேன் கண்ணு நீயே போடுவியாம நான் எதுவும் பேச மாட்டேன் நீயே போடுங்க ஓகே சார்.